जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद सच्चिदानंद की चैतन्य महाप्रभु की कृष्ण गुरु गोस्वामी महाराज प्रभुपाद की दिव्यांगेश श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरे कृष्णा இன்னைக்கு வந்து 12.75 நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி 75 கரெக்டா மாதாஜி 75 கரெக்ட் தான் பிரபு எழுதுறீங்களா நீங்க ஓகே கேட்டுக்கோங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அச்சுதேதா ஜெயமதா ஜெயமத சாரா அச்சுதா ஜெயகி மத சேகி மதசாரா ஆரஜதா மத சவா ஹொய்லா ஷரக்கரா ஆரஜத மத சபா கைல சாரகரா படிங்க. எனவே அச்சுதானந்தரின் பாதையினை ஆன்மீக வாழ்வின் சாரமாக முடிவு செய்ய வேண்டும். அவரது பாதையை பின்பற்றாதவர்கள் சிதறிவிட்டனர். அதுல அச்சுதானந்த மத்தம் தான் பக்தர். ஓகே, அத்வைதாச்சாரியோட பையன்ல அது மொத்தம் ஃபர்ஸ்ட் 3 பேர், அவங்க 3 பேர் பக்தர்கள். அச்சுதானந்த சிறப்பானவர்கள. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ண. எக்கோ அடிக்குது. சரி, இப்போ வந்து நம்ம 12.76 பார்க்க போறோம். ஸோ அதில் அதனால இந்த அச்சுதானந்தா போன்ற பக்தர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு 3 மகன்கள் வந்து மாயாவத தத்துவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, 76 சே ஆச்சாரிய கனே மோரா கோடி நமஸ்காரா சேகி ஆசார்ய கணே மோரா கோடி நமஸ்காரா அச்சுதானந்த பிராய சைத்தன்ய ஜீவன ஜாஹரா அச்சுதானந்த பிராய சைத்தன்ய ஜீவன ஜாகரா. எனவே நான் அச்சுதானந்தரின் உண்மையான சாதகர்களுக்கு கோடிக்கணக்கான நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தங்களது உயிர் மூச்சாக கொண்டிருந்தனர். அதனால இந்த மாதிரி யாரெல்லாம் அச்சுதானந்த ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய உயிர் மூச்சு. ஓகே, லைஃப் அண்ட் சோல். அதனால அது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி வழியை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்போ அடுத்து பிருந்தா மாதாஜி படிக்கணும். மீட்ல போட்டுக்கோங்க. ஈஸ்வரி மாதாஜி 2 ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதான் கோயிலான் ஆச்சார கோசாயிர கணா ஆச்சாரிய கோ சாயிரா கணா तीन स्कंद सकार हैला संक्षेप गणना तीन स्कंद सकार हैला शांग गणना. இவ்வாறாக நான் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரின் வம்சத்தை சார்ந்த 3 கிளைகளை அச்சுதானந்தர், கிருஷ்ண மிஸ்ரர், கோபாலர் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளேன். சுகமா சொல்லிக்காரு. ஓகே, அடுத்து शाखा उपशाखा तारा नाहिका गणना शाखा उपशाखा तारा नाशिका गणना किचे मात्रा को ही करी दिग्दर्शना किस मंत्र हरि दिग्दर्शना. அத்வைத ஆச்சாரியரின் கிளைகளும் உபக்கிளைகளும் பலதரப்பட்டவை. அவை அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தால் மிகவும் கடினமானது. ஒட்டுமொத்த மரம், அதன் பின் கிளைகள் மற்றும் உபக்கிளைகளை பற்றிய சிறு குறிப்பினை மட்டுமே நான் வழங்கியுள்ளேன். சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளோ பெருசு. தேங்க்யூ மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ சரோஜா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 79 ஸ்ரீ கதாதரா பண்டிதா சகாதே மகத்தமா पंडित शाकाते महोत्तम तारोपशाखा किच कोरिजे गणना उपशाखा किसु करिजे गणना. அத்வைத ஆச்சாரியரின் கிளைகளையும் உபகிளைகளையும் விவரித்து விட்டேன். தற்போது மிக முக்கிய கிளைகளில் ஒன்றான ஸ்ரீ கதாதர பண்டிதனின் வம்சத்தில் சிலரை எடுத்திருப்பதற்கு முயல்கிறேன். கதாதர பண்டிதன் சொல்ல போறாங்க. साका श्रेष्ठ ध्रुवानंदा श्रीधर ब्रह्मचारी साका श्रेष्ठ ध्रुवानंदा श्रीधर ब्रह्मचारी भावदाचार्य हरिदास ब्रह्मचारी भागवदाचार्य हरिदास ब्रह्मचारी. ஸ்ரீ கதாதர பண்டிதரின் முக்கிய கிளைகளாக இருப்பவர்கள் ஸ்ரீ துருவானந்தர், ஸ்ரீதர பிரம்மச்சாரி, ஹரிதாச பிரம்மச்சாரி. நான்காவது பாகவத ஆச்சாரியர். துருவானந்த பிரம்மச்சாரியினை லலிதாவின் அவதாரமாக கௌரகணோதேச தீபிகா ஸ்லோகம் 152 விவரிக்கின்றது. மேலும் 194, 99, 199 ஸ்லோகங்களில் ஸ்ரீதர பிரம்மச்சாரியினை சந்திரலதிகா என்னும் கோபியாக விவரிக்கின்றன. கௌர கணோதேஷ் தீபிகால வந்து துருவானந்த பிரம்மச்சாரி வந்து லலிதா மாதாஜி. ஓகே, ஸ்ரீதர பிரம்மச்சாரி வந்து சந்திரலதிகா. ஓகே, ஹாசி படிக்கிற 81. அனந்தாச்சாரியா கவிதத்தா மிஸ்ரநயனா गंगा मंत्री मामू ठाकुरा कंताभरणा गंगा मंत्री मामू ठाकुरा कंताभरणा. Translation: The fifth branch was Ananta Acharya, the sixth Kavidatta, the seventh Nayana Mishra, the eighth Ganga Mantri, the ninth Mamu Thakura, and the 10th Kantabarana. Correct. Perfect by Shri Divine Grace. Text 197 and 207 are of the Ganodesha Deepika describe Kavidatta as the gopi name Kalakanti. Text 196 and 207 describe Nayana Mishra as a gopi Nitya Manjuli, and text 196 and 205 describes Ganga Mantri as the gopi named Chandrika. Mamu Thakura, whose real name was Jagannath Chakravarti, was the nephew of Sri Neelambara Chakravarti, Sri Chaitanya Mahaprabhu's grandfather. In the Bengal, a maternal uncle is called Mama, and in the East Bengal and Orissa, Mamu. Thus, Jagannath Chakravarti was known as Mama or Mamu Thakur. Mamu Thakur's residence was in the district of Faridapur, in a village known as Magdoba. After dismiss of Sri Gadadhar, after demise of Sri Gadadhar Pandita, Mamu Thakur became the priest in charge of temple known as Tota Gopinath in Jagannath. Jagannath Puri வந்து Gadadhar Pandita last நாள்ல பூஜை பண்ணுவாங்க இல்லையா சைத்தன்ய மகாபிரபுக்கு. Tota Gopinath புரியல. அது கடைசி காலத்துல அவருடைய கடைசி காலம் வந்துரும். Gadadhar Pandita ஃபுல்லா அங்க தான் சேவ் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு போன பிறகு அந்த Tota Gopinathலயே தான் இருப்பாரு. அதனால டிடி உட்காருவாங்க. அவர் ரொம்ப வயசாகி குனிய முடியாது, குனிஞ்சேதான் இருப்பாரு. இன்னும் இப்படி பண்ண முடியாது, டிடி உயரமா இருப்பாங்க. அப்ப டிடி கொஞ்சம் வளைஞ்சு உட்காந்துருவாங்கல்ல, உட்காந்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவர் எடுத்துக்கிட்டாரு, மாமு தோக்கர் எடுத்துக்கிட்டாரு அந்த இதை. According to the opinion of some Vaishnavas, Mamu Thakur was formerly known as Sri Rupa Manjari. The followers of Mamu Thakur were Raghunatha Goswami, Ramachandra, Radha Vallabha,
Krishna Jeevana, Shyama Sundara, Santamani, Harinatha, Navina Chandra, Matilala, Dayamati, and Kunja Vihari. ஆனா ரூபமஞ்சி வந்து ரூப கோஸ்வாமி தானே? ஆமா. இந்தியன் பிரபலண்ட் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருப்பான். அவங்களும் நிறைய பக்தருடைய விரிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. பிரலாதே நிறைய எக்ஸ்பெண்ட் ஆகிறான்னு சொல்றாங்க. ஓகே. அது புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. அந்த அப்ளைன்ஸை கிருஷ்ணா கொடுப்பார் டிவோட்டிஸ்க்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. We are seeing 12.82. 12.82. 12.82. Okay, good. Kantavarana, whose original name was Sri Ananta Chattaraja, was the gopi named Gopali in Krishna Lila. So, இதெல்லாம் வந்து இந்த இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. கௌர குணோ தேச தீபிகா. ஓகே. ஸோ 82. இல்லரிசி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 82. ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். भूगर्भ गोसाई आरा भागवतदासा भूगर्भ गोसाई आरा भागवतदासा जय दुई आसी कैला वृंदावने वासा जय दुई आसी कैला वृंदावने वासा கதாதர கோஸ்வாமியின் 11வது கிளை பூகர்ப கோஸ்வாமி ஆவார். 12வது கிளை பாகவத தாசர். அவர்கள் இருவரும் பிருந்தாவனத்திற்கு சென்று தங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே வாழ்ந்தனர். பொருளுரை: முன்பு பிரேம மஞ்சரியாக அறியப்பட்ட பூகர்ப கோசாய் லோகநாத கோஸ்வாமியின் உற்ற நண்பராக இருந்தார். லோகநாத கோஸ்வாமி பிருந்தாவனத்தின் 7 முக்கிய கோயில்களில் ஒன்றான கோகுலானந்தரின் கோயிலை எழுப்பினார். கோவிந்தர், கோபிநாதர், மதன மோகனர், ராதாரமணர், ஷியாமசுந்தர், ராதா தாமோதரர், கோகுலானந்தர் ஆகியோரின் 7 கோயில்களும் கௌடிய வைஷ்ணவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளாகும். ராதா கோவிந்தா, ராதா கோபிநாதா, ராதா மதன் மோகனா, ராதா கோவிந்தா, ராதா கோபிநாதா, அப்புறம் ராதா ரமணா, ஷியாமசுந்தரா, ராதா ஷியாமசுந்தரா, ராதா தாமோதரா, கோகுல்நந்தா. இல்லை கோகுல்நந்தா வந்து லோகநாத் கோஸ்வாமி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பூகர்பா கோஸ்வாமிக்கு சமாதி எங்கே இருக்கும் பார்த்துருக்கியா? பூகர்ப கோஸ்வாமி சாதாரண இந்த சமாதி பார்த்தோம்னா பூகர்ப கோஸ்வாமி வைஷ்ணவ சமாதிகள் அங்கேயே இருக்கும். அதே இருந்துச்சு. ஸோ அதனால் இவருடைய இது பார்த்தீங்கன்னா இந்த கோகுல்நந்தா, அந்த கோகுல்நந்தா டெம்பிள் தான் நிறைய 83. வாணிநாதா பிரம்மச்சாரி பட மகாசயா வாணிநாத பிரம்மச்சாரி பட மகாஷய வல்லப சைத்தன்ய தாசா கிருஷ்ண பிரேமமயா வல்லப சைதன்ய தாச கிருஷ்ண பிரேமமய. 11வது கிளை வாணிநாத பிரம்மச்சாரி. 14வது கிளை வல்லப சைதன்ய தாசர். இவ்விரண்டு மாமனிதர்களும் எப்போதும் கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி இருந்தனர். பொருளுரை: ஸ்ரீ வாணிநாத பிரம்மச்சாரி ஆதி லீலையின் 10வது அத்தியாயத்தில் 114வது ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளார். வல்லப சைதன்யரின் சீடரான நளினி மோகன கோஸ்வாமி என்பவர் நவதீபத்தில் மதன கோபாலரின் கோயிலை ஸ்தாபித்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. வாணிநாத பிரம்மச்சாரி 13வது பிரான்ச். வல்லப சைத்தன்யதாஸ் நவதீபில் மதன கோபால டெம்பிளை நிறுவித்தாங்க. ஓகே. 84. மலைவாசன் பிரபு 84. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீநாதா சக்கரவர்த்தி ஆரா உத்தவதாசா
श्रीनाथ चक्रवर्ती हार उद्धवदास जितामित्र कास्ता काता जगन्नाथदास जितामित्र काष्ट काट जगन्नाथदास 15வது கிளை ஸ்ரீநாத சக்கரவர்த்தி, 16வது கிளை உத்தவர், 17வது கிளை ஜிதாமித்ரர், 18வது கிளை ஜெகநாததாசர். பொருளுரை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். சாக்கா நிர்ணய நூலின் 13வது ஸ்லோகம் ஸ்ரீநாத சக்கரவர்த்தியினை எல்லா நற்குணங்களின் இருப்பிடமாகவும் பகவான் கிருஷ்ணருக்கான சேவையில் நிபுணராகவும் குறிப்பிடுகிறது. அது போலவே உத்தவதாசர் கிருஷ்ண பிரேமையினை அனைவருக்கும் விநியோகிப்பதில் பெரும் திறன் கொண்டவர் என்று ஸ்லோகம் 35 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிதாமித்ரர் முன்பு சியாம மஞ்சரி என்னும் கோப்பியாக இருந்ததாக கௌரவ் கண்ண தேச தீபிகா 202 குறிப்பிடுகிறது. ஜிதாமித்ரர் கிருஷ்ண மாதுரியா எனும் தலைப்பில் நூல் ஒன்றினை எழுதினார். ஜெகநாத தாசர் டாக்காவிற்கு அருகில் உள்ள விக்ரமபுரத்தில் வசித்தார். அவருடைய பிறப்பிடம் காஷ்ட காட்டா அல்லது காட்டாதியா என்று அறியப்படும் கிராமமாகும். அவரது வம்சத்தினர் இன்றும் ஆட்டியலா, காமார காட்டா, பாய் கபாட்டா என்னும் கிராமங்களில் வசிக்கின்றனர். அவர் யசோ மாதவரின் கோயிலை நிறுவினார். இக்கோயிலில் உள்ள பூஜாரிகள் ஆட்டியல கோஸ்வாமிகள் எனப்படுகின்றனர். ஜெகநாத தாசர் முன்பு 64 சகிகளில் ஒருத்தியாக இலக்கினி என்ற பெயரில் சித்ரா தேவி கோபியின் சேவகியாக இருந்தார். அவரது வம்சத்தினரின் பட்டியல் பின்வருமாறு: ராம நரசிம்மர், ராம கோபாலர், ராமச்சந்திரர், சனாதனர், முக்தாராமர், கோபிநாதர், கோலோக்கர், ஹரிமோகன சிரோமணி, ராகாலராஜர், மாதவர் மற்றும் லக்ஷ்மிகாந்தர். ஜெகநாததாசர் ஹரே கிருஷ்ண இயக்கத்தினை திரிபுரா மாநிலத்தில் பிரச்சாரம் செய்ததாக ஷாக்கா நிர்ணய குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. திரிபுரா டிஸ்ட்ரிக்டில் ஜெகநாததாசர் பிரிச்சு பண்ணிக்கிட்டார். ஓகே, 85. கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. 85. ஓ போயிட்டாங்களா? அதுக்கெல்லாம் சரி. சாதா நீ படிக்கிறியா? ஓ போயிட்டாங்க, நீ படிக்க. ஸ்ரீ ஹரி ஆச்சாரியா ஷாதி புரியா கோபாலா வந்துட்டாங்க மாதாஜி. சரி படிங்க படிங்க மாதாஜி, நீங்கள் படிங்க மாதாஜி. பரவாயில்ல 85 படிங்க படிங்க. ஸ்ரீ ஹரி ஆச்சாரியா ஷாதி புரியா கோபாலா படிங்க படிங்க மாதாஜி, நீங்கள் தான் படிக்கணும். श्री हरि आचार्य जादिपुरिया गोपाला कृष्णदास ब्रह्मचारी पुष्प गोपाला कृष्णदार ब्रह्मचारी पुष्प गोपाला 19வது கிளை ஸ்ரீ ரகி ஆச்சாரியார், 20வது கிளை ஜாதிபுரியா கோபாலர், 21வது கிளை கிருஷ்ணதாச பிரம்மச்சாரி, 22வது கிளை புஷ்ப கோபாலர். பொருளுரை: ஹரி ஆச்சாரியார் முன்பு காலாஜி என்னும் பெயருடன் கோபியாக இருந்தார். கௌரவன தேசிக தீபிகா மற்றும் குறிப்பிடுகிறது. ஜாதிபுரியா கோபாலர் கிழக்கு வங்காளத்தில், தற்போதைய வங்காள தேசத்தில் உள்ள விக்ரமபுரத்தில் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதாக போற்றப்படுகிறார். கிருஷ்ணதாச பிரம்மச்சாரி முன்பு அஷ்டசகி என்று அறியப்படும் சகிகளின் குழுவில் இடம்பெற்றிருந்தார். அவருடைய பெயர் இந்துலேகா. கிருஷ்ணதாச பிரம்மச்சாரி பிருந்தாவனத்தில் வசித்தார். ராதா தாமோதரர் கோயிலில் கிருஷ்ணதாசரின் சமாதி என்று ஒரு சமாதி உள்ளது. சிலர் இதனை கிருஷ்ணதாச பிரம்மச்சாரியின் சமாதி என்றும், வேறு சிலர் கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமியின் சமாதி என்றும் கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இருவருமே கிருஷ்ண பிரேமியினை இந்த யுகத்தில் விச்சுற்ற ஆத்மாக்களுக்கு விநியோகம் செய்வதில் நிபுணர்களாக இருந்தனால் நாம் நமது மரியாதையை அவர்களுக்கு செலுத்துகிறோம். புஷ்ப கோபாலர் முன்பு சொர்ண கிராமர் என்று அறியப்பட்டதாக சாகா நிர்ணயா குறிப்பிடுகின்றது. பாருங்க, முக்கியம் என்னன்னா இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியோட இந்த இதை வச்சுருக்கலாம் சமாதி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் விருந்தாவெல்லாம் போகும்போது நல்லா ஒர்ஷிப் பண்ணும். ஓகே, அங்கே சாண்ட் பண்ண உட்காந்து இந்த மாதிரி ரொம்ப புண்ணியம் அது.
இப்போ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியார்கள் கிருஷ்ணதாசாவுடைய அந்த சமாதியாக இருக்கலாம். இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அது வந்து உயர்ந்தது. அந்த இடத்துல வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும். ராதா தாமோதர் டெம்பிள், 7 டெம்பிள் பார்த்தோம் இல்லையா, வைஷ்ணவன் டெம்பிள், கௌடிய வைஷ்ணவன் டெம்பிள், அந்த 7 டெம்பிள் முக்கியமான டெம்பிள். ஓகே, பிருந்தாவன் போனால் நிச்சயம் பார்க்காம வரக்கூடாது, பார்த்து அங்கே சாண்ட் பண்ணிட்டு இப்படி தான் வரணும். மரம் இன்னொன்று படிச்சிருங்க, 86 படிங்க. ஸ்ரீஹர்ஷா ரகுமிஸ்ரா பண்டித லக்ஷ்மிநாதா, ஸ்ரீஹர்ஷா ரகுமிஸ்ரா பண்டித லக்ஷ்மிநாதா, பங்கவாதி சைத்தன்யதாசா ஸ்ரீ ரகுநாதா, பங்கவாடி சைத்தன்யதாசா ரகுநாதா. 23வது கிளை ஸ்ரீஹர்ஷர், 24வது கிளை ரகுமிஷ்ணர், 25வது கிளை லட்சுமிநாத பண்டிதர், 26வது கிளை பங்கவாடி சைதன்யதாசர், 27வது கிளை ரகுநாதர். ரகு மிஸ்ரரை கௌரவனோத்தேச தீபிகா மற்றும் கற்பூர மஞ்சுரியாக விளக்குகின்றது. அதுபோலவே லட்சுமிநாத பண்டிதரை ரசோன்மாதா என்றும் பங்கவாடி சைதன்யதாசரை காளி என்றும் குறிப்பிடுகிறது. பங்கவாடி சைதன்யதாசர் எப்போதும் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் காணப்பட்டதாக சாகா நிர்ணயா கூறுகின்றது. அவரது வம்சத்தினரும் ஒரு கிளையாக அமைகின்றனர். அவர்களின் பெயர்கள் மதுரா பிரசாதர், ருக்மணிகாந்தர், ஜீவன கிருஷ்ணர், யுகில கிஷோர், ரத்தின கிஷோர், ராதா மாதவர், ஊஷாமணி, வைகுண்டநாதர் மற்றும் லாலா மோகனர் என்றும் லாலா மோகன சாகா சங்காநிதி. லாலா மோகனர் டக்கா நகரத்தை சார்ந்த மிகப்பெரிய வியாபாரி ஆவர். ரகுநாதர் முன்பு வராங்கதை என்ற பெயரில் இருந்ததாக கௌரவனோத்தீச தீபிகா குறிப்பிடுகின்றது. ஹரே கிருஷ்ணா. வராங்கதா. ஓகே, ஏழு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. 23rd பிரான்ச் ஸ்ரீஹர்ஷா, 24 ரகுமிஸ்ரா, 25 லக்ஷ்மிநாத பண்டிதா, 26 பங்கவாட்டி சைத்தன்யதாஸ், 27 ரகுநாதா. ஓகே, சதாஞ்சி படிக்கிற 87. அமோக பண்டிதா ஹஸ்தி கோபாலா சைத்தன்ய வல்லபா, யது காங்குலியாரா மங்கள வைஷ்ணவா. படிங்க. The 28th branch was Amoga Pandita, the 29th Hasti Gopala, the 13th Chaitanya Vallabha, the 31st Yadu Ganguli, and the 32nd Mangala Vaishnava. Jai Shri Maharaj. Srila Bhakti Siddhanta Saraswati Thakura writes in his Anubhashya, Sri Mangala Vaishnava was resident of a village Titakana in the district of Murshidabad. His forefathers were Shaktas, who worshipped their goddess Kiriteshwari. It is said that Mangala Vaishnava. Mangala Vaishnava, formerly a staunch brahmachari, left home and later married the daughter of his disciple Prananada Adhikari in the village of Mayana Dala. The descendants of this family are known as the Thakuras of Kandada, which is a village in the district of Bhudavan near Katwa. Scattered descendants of Mangala Vaishnava, 36 families altogether still live there. Among the celebrated disciples of Mangala Thakura are Prananada Adhikari, Purushottama Chakravarti of the village of Kandada, and the Narshima Prasada Mitra, whose family members are well-known Mridaka players. Sudha Krishna Mitra and Nikunja Vigari Mitra are both especially famous Mridanga players. The family of Purushottama Chakravarti, there are the famous persons like Nikunja Vigari Chakravarti and Radha Vallabha Chakravarti, who now live in the district of Birbhum. Birbhum district இன்னும் வசிக்கிறாங்களா ரெண்டு பேரும்?
ஓகே. பிர்பூம் எங்கே இருக்கு? நம்ம போகும்போது பார்க்கல, அது பார்க்கல, அது பெரம்பூர்ல. பெரம்பூர். They professionally recite songs from Chaitanya Mangala. It is said that when the Mangala Thakura was constructing a road from Bengal to Jagannath Puri, he found a deity of Radha Vallabha while digging a lake. At that time, he was living in the locality of Kandada, in the village named Ranipura. The Saligrama Sila personally worshipped by the Mangala Thakura still exists in the village of Kandada. A temple has been constructed there for the worship of Vrindavana Chandra. Mangala Thakura had 3 sons, Radhika Prasada, Gopi Ramana and Shama Kishora. The descendants of these 3 sons are still living. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பெங்கால் ஃபுல்லாக ஹரிகேஷா பாடிக்கிட்டே இருக்கு. ஓகே, அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸு. ஆனால் இப்போ கொஞ்சம் அது அந்த கம்யூனிஸ்ட்லாம் வந்து பேர ரீஜன்லாம் வந்தோடனே கொஞ்சம் முகலாயருக்கு அப்புறம் கொஞ்சம் பெங்கால் வந்து அப்படி மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. பிரிட்டிஷ்க்கு அப்புறம் ரொம்ப மாறிடுச்சு. ஓகே, 88 ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதா, நீங்கள் 88 படிங்க. ஓகே. சக்கரவர்த்தி சிவானந்தா சதா பிரஜவாசி. चक्रवर्ती शिवानंद सदा व्रजवासी. महाशाखा मध्ये देहो सुदृढ़ विश्वासी. महाशाखा मध्ये देहो विश्वासी. உரை திடமான உறுதியுடன் எப்போதும் விருந்தாவனத்தில் வாழ்ந்த 33வது கிளையான சிவானந்த சக்கரவர்த்தி கதாதார பண்டிதரின் ஒரு முக்கியமான கிளையாக கருதப்படுகிறார். பொருளுரை சிவானந்த சக்கரவர்த்தி முன்பு லவங்க மஞ்சளியாக இருந்தார் என்று கௌரகணோத தேச தீபிகா 183 குறிப்பிடுகின்றது. யதுநந்தன தாசரால் எழுதப்பட்ட சாகா நிர்ணயத்தில் கதாதார பண்டிதருடைய இதர கிளைகளின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவையாவன: மாதவாச்சாரியர், கோபாலதாசர், கிருத்தாயானந்தர், வல்லப பட்டர். வல்லப சம்பிரதாயம் அல்லது புஷ்டி மார்க்க சம்பிரதாயம் மிகவும் பிரபலமானதாகும். மது பண்டிதர். இந்த பிரபலமான பட்டர் கடதாக பகுதிக்கு அருகிலுள்ள சாகிபோன என்னும் கிராமத்தில் வாழ்ந்தார். இது கடதகா ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கில் சுமார் 2 மைல் தொலைவில் உள்ளது. இவர் விருந்தாவனத்தில் பூமிநாதன் கோவிலை எழுப்பினார். அச்சுதானந்தர், சந்திரசேகரர், வக்ரேஸ்வர பண்டிதர், தாமோதரர், பகவான் ஆச்சாரியர், அனந்த ஆச்சாரியர், கிருஷ்ணதாசர், பரமானந்த பட்டாச்சாரியர், பவானந்த கோஸ்வாமி, சைத்தன்யதாசர், லோகநாத பட்டர். எஸ்ஸூர் மாவட்டத்தின் தாளகடி கிராமத்தில் வசித்து வந்த இந்த பக்தர் ராதா வினோதரின் கோயிலை எழுப்பியுள்ளார். இவர் நரோத்தம தாசா தாகூரின் ஆன்மீக குருவும் பூகர்ப கோஸ்வாமியின் சிறந்த நண்பர் ஆவார். கோவிந்த ஆச்சாரியர், அக்ரூர தாகூர், சங்கேத ஆச்சாரியர், பிரதாபதித்யர், கமலகாந்த ஆச்சாரியர், யாதவ ஆச்சாரியர் மற்றும் நாராயண படிகாரி ஜெகநாதபுரியில் வசித்தவர். ஸோ இதில் பாருங்க, லோகநாத பட்ட கோஸ்வாமி. லோகநாத பிரணதான ஹே ஜெய ராதா வினோத ராதா வினோத ராதே லோகநாதே பிரணதான ஹே. அதுவா அது மதி பண்ணிட்டு ஜெய ராதா கோபிநாத ராதா கோபிநாத ராதே மது பண்டிதே பிராணதான. இதில் போட்டுருப்பாரு, இதே போட்டுருக்கு, அது பாட்டியே வரும். The famous devotee lived near Kandataha, the village known as Sani Bona Grama, about 2 miles east of Kandataha station. Construct the temple of Gopinath Ji in Vrindavan. Radha Gopinath. And Radha Gopinath, Radha, Radha Vinoda. 89. Satya Mataji, 89. Hare Krishna. Eta Sankshepa Koilan पंडितेर गणा संसिपे कहिलान पंडितागा गणा आइचे आरशका उपशाका आरगणना अहि ये सॉरी प्रभुजी आइचे आरशका आइचे आनसका उपशाकारा अपसकरा गणना படிங்க மேடம்.
those I have briefly described the branches and sub-branches of Gadadhara Pandita. There are still many more that I have not mentioned here. Okay. Okay. அதனால இது மாதிரி இருக்கு, இவ்வளோ இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்ல முடியலன்றார். ஓகே, 90 படிக்க மாதாஜி. 90 பண்டிதேரா கணசபா பாகவதன்யா. படிங்க. पंडितेगा गणसभा भगवता ध्यान धन्या devotees. Okay, pranavallabha bahavata dhanyana glorious devotees. Pranavallabha sabhara Shri Krishna Chaitanya. Pranavallabha sabhara Shri Krishna Chaitanya. படிங்க மாதாஜி. Translate படிங்க. All the followers of Gadadhara Pandita Dasa are considered great devotees because they have Lord Sri Chaitanya Mahaprabhu as their life and soul. Thank you Mataji. Hare Krishna. ஸோ கதாதர பண்டிதருடைய பின்பற்றவங்க எல்லாருமே மிகப்பெரிய பக்தர்கள். ஏன்னா அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் உயிர் மூச்சு. ஓகே, அதனால் அப்படி குறிப்பிடலாம். ஓகே, 90 படிச்சாங்க. பிருந்தாமாரி 91. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏதினா ஸ்கந்தேரா கோயிலுன் சாக்கார கரணா. ஏதினா ஸ்கந்தே கோயிலு சாக்கார கரணா. ஜா சபா ஸ்மரணே பவா பந்த விமோச்சனா. சபா ஸ்மரணே பவா பந்த விமோசனா. நான் குறிப்பிட்ட 3 அடிமரங்களின் நித்யானந்தர், அத்வைதர் மற்றும் கதாதரரின் கிளைகள் மற்றும் உபகிளைகளின் அனைத்து பெயர்களையும் நினைவு கூறுவதால் ஒருவன் பௌதிக வாழ்வின் பந்தத்தில் இருந்து விடுதலை பெறுகிறான். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, கதாதர பண்டிட், இந்த 3 பேருடைய அந்த பிரான்ச் நான் நிச்சயமா விடுதலாயிருக்கும். தேங்க்யூ மாதாஜி. மீட்டு போட்டுக்கோங்க. 92 சரோஜமாதி. 92 हरे कृष्ण. जा शबा स्मरणे पाई चैतन्य चरणा. सभा स्मरेण पाई चैतन्य चरणा. जा शबा स्मरणे हया वांछिता पुराणा. सभा स्मरणे हय वांछित पुराणा. படிங்க. இவ்வெல்லாம் வைஷ்ணவர்களின் பெயர்களை நினைப்பதாலேயே ஒருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை அடைய இயலும். உண்மையில் இவர்களது திருநாமங்கள் நினைவு கூறுவதாலேயே ஒருவன் எல்லா விருப்பங்களும் பூர்த்தி அடைகின்றன. Thank you, madam. So simply by remembering the names of our Vaishnavas, one can attain Lotus Class in Mahaprabhu. Adana idu baatlan mukkiyam. Shri Vishnu Shavane Parikshita Bhavad Vaiyasake Kirtane Prahlada Smrane Sadangri Madhyane Lakshmi Pratapujane Akrurastu Abhivandane Kaviparidhasya Rasatke Arjuna Sarvasvatma Nivedane Bhairavo Krishna Tireshamaram. இதில் இந்த 9 டிவோட்டிகள் பற்றி பேசலாம். இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். இது வந்து பக்தி செயல் 9. அதே மாதிரி இன்னொரு 9 டிவோட்டி இருப்பாங்க. ஸ்வயம்பு நாரதா சம்பு குமாரா கபிலோ மனோகோ பலாலோ ஜனகோ பீஷ்மோ படி வையாசைக்கு பயம் யமராஜா பாடுவாங்க இல்லையா? யமதர்மராஜா பாடுவாங்க. 12 மகாஜன்ஸ். அது வந்து 9 டிவோட்டிஸ், 9 பக்தர்கள் அதில் பாடணும் இல்லையா? 9 பக்தி சேவை. அதே மாதிரி 12 மகாஜன். இந்த ரெண்டுமே நான் வச்சுக்கணும். ஏன்னா பக்தர்களோட நேமத்தை நான் வச்சாலே என்ன ஆகுமா? சைத்தன்ய மகாபிரபுடைய லோட்டஸ் ஃபீட்டை அடைஞ்சிடலாம். ஸோ அவங்களுடைய நேமும் முக்கியம். ஓகே, 93 கலாவதி மாச்சு 93. अतएव दसबारा वंदिये चरणा. अतएव दासाबरा वंदिये चरणा. चैतन्य मालीरा कहि लीला अनुक्रमा. चैतन्य मालीरा कहि लीला अनुक्रमा.
எனவே அவர்கள் அனைவரின் தாமரை திருவாடிகளில் எனது நமஸ்காரங்களை அர்ப்பணித்து தோட்டக்காரனான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளை நான் கால வரிசை கிரமமாக விளக்க உள்ளேன். இவங்க எல்லா பாதங்களையும் விழுந்துடுறேன்றார். ஓகே, விழுந்து நான் வந்து இதை விளக்குறேன்றார். ஓகே, தேங்க்யூ மேராஜி. சரி, 94 கௌரலீலாமிருதா சிந்து அபார அகாதா के कोरिते भारे दाह अवगाह सादा के कोरिते भारे ताहान अवगाह सादा. Translation: The ocean of the past times of Sri Chaitanya Mahaprabhu is immeasurable and unfathomable. ஆழம் தெரியாது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. ஆழம். Who can have the courage to measure the great ocean? யாருக்கு இத ஆழத்தையும் அகலத்தையும் அளக்க முடியும் கேக்குறாரு. ஓகே, depth and width we cannot measure. ஓகே, 95 எல்ஏசி மாரதி 95. ஓகே, கரெக்ட். தாஹரா மாதுர்ய கந்தே லுப்தஹ யமனா தாஹரா மாதுர்ய கந்தே லுப்தஹ யமனா अतएव ततेराहि शाकी एककना अतएव ततेराहि சாகி ஏககன. அந்த பெருங்கடலில் நுழைவது இயலாததாகும். ஆயினும் அதன் இனிமையான நறுமணம் எனது மனதை கவருகின்றது. எனவே அக்கடலின் கரையில் நின்றபடி அதிலிருந்து ஒரு துளியினை சுவைக்க நான் முயல்கிறேன். ஒரு டிராப் தான் சுவைக்கிறேன்னு அவரே சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். मलयवास प्रभु लास्ट श्रीरूपा रघुनाथपते जारहासा रघुनाथपते जारहासा चैतन्य चरणामृता कहे कृष्णदासा चैतन्य सत्तामृत कहे कृष्णदास. ஸ்ரீ ரூப மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமர திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிசோறுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். அத்வைத ஆச்சாரியர் மற்றும் கதாதர பண்டிதரின் விரிவுகளை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை 12வது அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, முடியும் போது ஆரம்பிக்கும் போது அவர் வந்து என்ன பண்றாரு? நமஸ்காரம் பண்றாரு. முடியும் போது ஸ்ரீரூப ரகுநாதபதே ஜாரஹாசா சைத்தன்ய சரிதாமிர்த கோஹே கிருஷ்ணதாசா அனுப்பிச்சுவாரு. ஆரம்பிக்கும் போது சைத்தன்ய பிரபு நித்யானந்த பிரபு அபேராச்சனை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, சதாந்தி 13வது இது படிக்கணும். 13th chapter. ஆமாம், ஸ்னாப்சிஸ் அட்வென்ட் ஆஃப் லார்ட் சைத்தன்ய மகாபிரபு. The 13th chapter describes Lord Chaitanya Mahaprabhu appearance. The entire Adi Leela describes Lord Chaitanya Mahaprabhu's household life, and similarly the Antya Leela describes his life in the Sannyasa order. Within the Lord's Antya Leela, on the first 6 chapter of his first 6 years of his Sannyasa life are called the Madhya Leela. During this time, Chaitanya Mahaprabhu toured southern India, went to Vrindavana, returned from Vrindavana and preached the Sankirtana movement. A learned Brahmana named Ubendra Mishra, who resided in the district of Srihata, was the father of Jagannath Mishra, who came to Navadvipa to study under the direction of Neelambara Chakrabarti, and then settled there after marrying the Neelambara Chakrabarti's daughter Sachidevi. Sri Sachidevi gave birth to 8 children, all daughters, who died one after another immediately after birth. After her 9th pregnancy, she gave birth to a son who was named Vishwarupa. Then in 1407, Sakha era, AD 1486, the full moon evening of the month of Palguna, with the constellation of Singha, Leo, on the horizon, Lord Chaitanya Mahaprabhu appeared as a son of Sri Sachidevi and Jagannath Mishra. After hearing the birth of Chaitanya Mahaprabhu, the learned scholars and Brahmana, bringing many gifts, came to see the newborn baby.
Nilambara Chakrabarti, who was the great astrologer, immediately prepared the horoscope, and by astrological calculation he saw the child was a great personality. This chapter describes the symptoms of this great personality. இந்த சாப்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். யாரு? ஆமாம், அர்த்தம் வந்துச்சு. ஓகே, सा प्रसिद्धतो चैतन्य सा प्रसिद्ध दिदु चैतन्य देवयस्य प्रसादतः तल्लीला वर्णने योग्या सद्यशातमो अप्ययम् நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினை விரும்புகிறேன். அவரது கருணையினால் வீழ்ச்சியற்றவரால் கூட அவரது லீலைகளை விவரிக்க இயலும். பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விவரிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி தேவைப்படுகிறது. பகவானின் கருணையும் ஆசியும் அந்த சக்திகளாகும். அந்த கருணையும் ஆசியும் இல்லாவிடில் ஒருவரால் தெய்வீக இலக்கியங்களை இயற்ற இயலாது. இருப்பினும் பகவானின் சிறிதளவு கருணையினால் எழுத்துப்பணியில் துளியும் தகுதிகளோடு அற்புதமான தெய்வீக விஷயங்களை விளக்க இயலும். கிருஷ்ணரை பற்றி விளக்குதல் என்பது சக்தி அளிக்கப்படுவதற்கு மட்டுமே சாத்தியமாகும். கிருஷ்ணா சக்தி வினா நகே தார பிரவர்த்தனா. சைத்தன்ய சரிவரமும் அந்தியலீனை 7.11. பகவானின் கருணையினால் சக்தி அளிக்கப்படாவிடில் ஒருவரால் பகவானுடைய நாமம், புகழ், குணங்கள், ரூபம், பரிமாறங்கள் முதலியவற்றை பிரச்சாரம் செய்ய இயலாது. எனவே கிருஷ்ணதாசா கவிராஜா கோஸ்வாமியினால் எழுதப்பட்ட ஸ்ரீ சைத்தன்ய சரிதம்புடன் அதன் ஆசிரியர் தம்மை மிகவும் வீழ்ச்சியுற்றவனாக கருதிய போதிலும் அவர் மீது வழங்கப்பட்ட சிறப்பு கருணையை வெளிப்படுத்துவதாக முடிவு செய்யப்பட வேண்டும். அவர் தம்மை வீழ்ச்சியுற்றவனாக விவரிப்பதால் நாம் அவரை அவ்வாறு கருதிவிடக் கூடாது. மாறாக அத்தகைய தெய்வீக இலக்கியங்களை Okay, thank you, Madam. Last line on the rather anyone who is able to compose such stanza literature is our esteemed master. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து எங்களுடைய தலைவர். ஓகே, நான் வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி. இப்போ 2 சத்யா மாதாஜி, 2வது ஸ்லோகம் 13.2. ஓகே, 13.2. we are in 13.2 now. Okay, okay, we'll read. Jay எடுத்தீங்களா? Just a minute, Prabhu. Okay. Bhagavad Prabhuji. இட்டீங்களா? அது வரமாட்டேங்குது Prabhuji. வரமாட்டேங்குது. இல்ல, அது 13.2 அடுத்த சாப்டர். 12 முடிச்சு 13ல 2வது ஸ்லோகம் வரலையா? சரி, நீங்க வந்து சொல்லுங்க, நான் இன்னொருத்தர போறேன். Point 30. Okay, next. 13.2. Okay, you are not taken, na? Okay, நீ அனுப்பு, லிங்க் அனுப்பு. மாதாஜி சென்டிங் லிங்க். ஓகே, ஓகே, ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஆன்லைன்ல இருக்கா பிருந்தா மாதாஜி, நீங்க படிங்க. जय जय श्री कृष्ण, जय कृष्ण, जय जय श्री कृष्ण चैतन्य गौरचंद्र, जय जय श्री कृष्ण चैतन्य गौरचंद्र, जय जय अद्वैत चंद्र, जय जय नित्यानंद, जय अद्वैत चंद्र, जय जय नित्यानंद. எல்லா புகழும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத சந்திரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் பகவான் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். Okay, thank you, Mataji. Satya Mataji, you taken 3.3. 13.3. 3.3. Okay. Jaya Jaya Gadadara, Jaya Srinivasa. Jaya Jaya Gadadara, Jaya Srinivasa, Jaya. Jaya Mukunda Vasudeva, Jaya Haridasa. Jaya Mukunda Vasudeva, Jaya Haridasa. Padinga Mataji. All glories to Gadadara Prabhu,
all glories to Srivas Thakura. Srivasa Thakura. All glories to Mukunda Prabhu and Vasudeva Prabhu. All glories to Haridasa Thakura. Very nice. Thank you, Mataji. Hare Krishna. So, எல்லாருமே முதல்ல glorify பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ முதல்ல எப்பயுமே ஹம்பிள் ஒபீசன்சஸ் மெர்சி கருணையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே. சரோஜா மாதாஜி 4. ஹரே கிருஷ்ணா. ஜெய தாமோதர ஸ்வரூபா ஜெய முராரி குப்தா. दामोदर स्वरूप जय मुरारी गुप्त केशव चंद्रोदये तम कैला लुप्ता. ये सब चंद्रोदये तम कैला लुप्त. எல்லா புகழும் ஸ்வரூப தாமோதரருக்கும் முராரி குப்தருக்கும் உரித்தாகட்டும். எல்லா பிரகாசமான சந்திரன்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஜட உலகின் இருளை விளக்கினர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ ஸ்வரூப் தாமோதர் செக்ரட்டரி, சைத்தன்ய மகாபிரபு செக்ரட்டரி, முராரி குப்தா ஹனுமானுடைய அவதாரம். ஸோ ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுனால எப்படி இருக்கான், எவ்வளோ கோடிக்கணக்கான சந்திரங்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பௌதிக லோகத்தில் இருளெல்லாம் போயிடுச்சு. ஓகே. எல்எஸ்சி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 5. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ சைத்தன்ய சைத்தன்ய சந்திரேரா பக்த சந்திரகணா. जय श्री चैतन्य चंद्रोर भक्त चंद्रकण सवार प्रेम ज्योत्स्नाया उज्ज्वल त्रिभुवना. सवार प्रेम ज्योत्स्नाय उज्ज्वल त्रिभुवन. எல்லா புகழும் பகவான் சைதன்ய சந்திரர் என்னும் முதன்மையான சந்திரரின் பக்தர்களான சந்திரன்களுக்கு உரித்தாகட்டும். அவர்களது பிரகாசமான நில ஒளி முழு பிரபஞ்சத்தையும் ஒளியூட்டுகிறது. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் நிலவானது சந்திரகண என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காண்கிறோம். பல சந்திரன்கள் உள்ளன என்பதை இது காட்டுகிறது. பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் பகவான் கூறுகிறார், நட்சத்திரானாம் அகம் சக்ஷி, நட்சத்திரங்களில் நான் நிலா. எல்லா நட்சத்திரங்களும் நிலவை போன்றவையே. மேற்கத்திய வானவியல் அறிஞர்கள் நட்சத்திரங்களை சூரியன்களாக கருதுகின்றனர். ஆனால் வேத வானவியல் வல்லுநர்களோ வேத சாஸ்திரங்களை பின்பற்றி அவற்றினை நிலாக்களாக கருதுகின்றனர். ஆற்றலுடன் பிரகாசிப்பதற்கான திறன் சூரியனிடம் உள்ளது. எல்லா சந்திரன்களும் சூரிய ஒளியினை பிரதிபலிப்பதால் அவை பிரகாசமாக உள்ளன. சைதன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணர் சூரியனை போன்றவராக விளக்கப்பட்டுள்ளார். பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிக உயர்ந்த சக்தியை பெற்றவர். அவரது பக்தர்களும் அந்த பரம சூரியனை பிரதிபலிப்பதால் பிரகாசமானவர்களாகவும் ஒளியூட்டுபவர்களாகவும் உள்ளனர். சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 22:31 கூறுகிறது, கிருஷ்ண சூர்ஜ சம மாயா ஹய அந்தகார தாகா கிருஷ்ண தாகா நாகி மாயார அதிகார. கிருஷ்ணர் சூரியனை போன்று பிரகாசமானவர். சூரியன் உதித்த மாத்திரத்தில் அறியாமை அல்லது இருள் என்னும் கேள்விக்கே இடமில்லை. அதுபோலவே கிருஷ்ண சூரியனுடைய பிரதிபலிப்பினால் பிரகாசமடையும் எல்லா சந்திரன்களின் ஒளியினால் அல்லது சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுடைய கருணையினால் கலியுகத்தின் இருளுக்கு மத்தியிலும் முழு உலகமும் ஒளியூட்டப்படும் என்று தற்போதைய ஸ்லோகம் உரைக்கின்றது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களால் மட்டுமே கலியுகத்தின் மக்களிடம் இருந்து இருள் எனப்படும் அறியாமையினை அகற்ற இயலும். வேறு யாராலும் அவ்வாறு செய்ய இயலாது. எனவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் அந்த பரம சூரியனை பிரதிபலித்து முழு உலகின் இருளையும் போக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பக்தர்களும் பிரைட்டா இருப்பாங்க. எப்படி மூன் சக்தி சன்டேந்து கிடைக்குதோ அதனால மூன் பிரைட்டா இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணர்டேந்து பிரைட்னஸ் பக்தர்களுக்கு வந்தது. பிரபுபாதர் இனிஷியலா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணும்போது அவங்க உள்ள சர்ச்சில் உள்ளவங்க அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுப்பாங்க.
எல்லாம் நேற்று வை நம்ம மக்கள் தான் இவங்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸ் பயங்கர பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லி பார்ப்பாங்க. யாரெல்லாம் சேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபேஸ்லாம் என்ன ஆகிடும், மாறிடும். ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம உடல் மாறிட்டே இருக்குது. தேகினோ அஸ்மி நராதே கௌமாரம் மேவனம் ஜரா யதா தேகாந்திர பிராப்தி தீரசத்திரனா முக்கியதி. ஸோ ஒவ்வொரு க்ஷணம் மாறிட்டே இருக்குது. இறப்பின் போது உடல் முழுவதும் மாறிடுச்சு. அதனால் ஒவ்வொரு க்ஷணம் மாறதுனால யார் ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொல்கிறாங்களோ, பிரசாதம் சாப்பிட்றாங்களோ அவங்களோட உடல் மாறிட்டே இருக்குது உள்ளுக்க. அப்புறம் இந்த பக்தி சேவை செய்யறதுக்கு ஏற்றாப்படி ஒரு உடல் கிடைக்குது. ஓகே, 6 படிக்கணும். மலையாளம் 6 படிங்க. ஏதா கோகிலா கிரந்தா ஹரே கிருஷ்ணா பரு ஏதா கோகிலா கிரந்தாராம் கிரந்தா ஆராம்பே முகபந்தா ஏபே கோஹி சைத்தன்ய லீலா கிரம அனுபந்தா ஏபே காஹி சைத்தன்ய லீலா கிரம அனுபந்தா. இதுவரை நான் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கான முகவரியை உரைத்துள்ளேன். தற்போது நான் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை வரிசை கிரமமாக எடுத்துரைக்க உள்ளேன். வரிசையா சொல்ல போறாரு. ஓகே, தேங்க்யூ பிரபு. கலாநிதி படிச்சு கலாநிதி படிங்க. 7வது ஸ்லோகம். பிரதமே சுதரூபே கை கரியே கணனா प्रथमेदा सूत्रे रूपे हरिये गणना पाचेदाः विस्तारी कोरिबा विवरणा पाचेदाः विस्तारी हरिबे विवरणा. பகவான லீலைகளை நான் முதலில் சுருக்கமாக விளங்குகிறேன், பிறகு அவற்றை விரிவாக எடுத்துரைப்பேன். தேங்க்யூ மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. சரி மகாராஜ் சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்புறம் ஒரு ஸ்லோகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் அவருடைய செயல். ஓகே, ஆசிரியர் 8. श्री कृष्ण चैतन्य नवद्वीपे अवतारी आता चल्लीसा बस्तरा प्रकट विहारी. Lord Sri Chaitanya Mahaprabhu, adventing himself in Navadvipa, was visible for 48 years, enjoying his pastimes. 48 years இருக்கார். ஓகே, அவருடைய பாஸ்ட் டைம். ஓகே ஓகே. சத்யா மாதாஜி இருக்கீங்களா நீங்கள்? 9th ஸ்லோகம். ஓகே, 9th 14 शके जन्मेर प्रमाणा सात सके जन्मेर प्रमाण जन्मेर प्रमाणं 14 हैला अंतदाना तथा उठाने हैला हलीला अंतदास दाना. पढ़ेंगे माताजी. Sorry for the mistakes. In this year 1407 of the Tata era, A.D.1486, Lord Sri Chaitanya Mahaprabhu appeared in the year 1455. He disappeared. 1534 he is disappeared from this world. Thank you Mataji. So எப்ப வந்தார் எப்ப போறார் சொல்றாங்க பாருங்க. 1486 AD 1534 disappeared ஆயிட்டார். So கரெக்ட்டா 48 years. ஓகே, 48 years கரெக்ட்டா. 1486 1534. சகா இயரால வந்து 1407 1455. ஓகே, சாதாரண படிக்கணும். सबिस्तावस्तारा प्रभु कोइला ग्रहवासा निरंतर कोइला कृष्ण कीर्तन विलासा. For 20
24 years, Lord Chaitanya lived in the Grahastha Ashrama household life, always engaging in the pastimes of Hare Krishna movement. So first 24 years என்ன பண்ணிருக்காரு? எப்பயுமே கிரேசாஃப்ட் இருந்த போயவே ஹரே கிருஷ்ண நாம கீர்த்தன் தான் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சிடலாம். சபிசா பஸ்தரா சேஷே கொரியா சந்நியாசா ஆரா சபிசா பஸ்தரா கோயிலா நீலாச்சலே பாசா பாசா. After 24 years, he accepted the renowned order of sannyasa and he resided for 24 years more at Jagannath Puri. So, அடுத்த 24 வருஷம் சன்னியாசம் 50-50, ஓகே 50%. ஜெகநாத்புரியில் வசிக்கிறார். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி 12 படிக்கலாம். 12 ஸ்லோகம். தார மத்தியே சயா பஸ்தரா கமனா கமனா மத்தியே சயவத்சர காமனா கமனா கபு தக்ஷிணா கபு கௌடா கபு பிருந்தாவனா கபு தட்சணா கபு கௌடா கபு பிருந்தாவனா. அந்த 24 ஆண்டுகளில் அவர் முதல் 6 ஆண்டுகளை இந்தியாவில் தொடர்ந்து பயணம் செய்து கழித்தார். சில நேரங்களில் தென்னிய இந்தியாவிலும், சில நேரங்களில் வங்காளத்திலும், சில நேரங்களில் பிருந்தாவனத்திலும் கழித்தார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி அஸ்ததா சாபஸ்தரா ரஹிலே ஹரே கிருஷ்ணா பிரபு. ரஹிலா நிலாச்சலே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிங்க. அஷ்டதசா வத்சர ரஷிலா நீலாச்சலே கிருஷ்ண பிரேம நாமாமிருதே பாஷலா சகலே. कृष्ण प्रेमे नामामृते बाष्कले सगले. மீதமிருந்த 18 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து ஜெகநாதபுரியில் தங்கியிருந்தார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் அமிர்த கீர்த்தத்தினால் அவர் அனைவரையும் கிருஷ்ண பிரேமையின் வெள்ளத்தில் மூழ்கடித்தார். சோ கடைசி 18 வருஷம் அவர் ஃபுல்லா ஜெகநாதபுரியில இருந்தார். ஓகே, எங்கேயும் போல. ஓகே, ஹரே கிருஷ்ண மந்திரம் பாயிண்ட் அப்படியே எங்கேயே இருந்தார். தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி 14. ஹரே கிருஷ்ண गार्गस्त्ये प्रभुरलीला आदिलीला ज्ञाना அவருடைய गार्गस्त्ये प्रभुरलीला आदिलीला ज्ञाना मध्यांत्यलीला शेषा लीला रद्विनामा லீலா சேஷ லீலா லீலா ரதுயினாம. அவருடைய கிரகஸ்த வாழ்வின் லீலைகள் ஆதி லீலை அல்லது ஆரம்ப லீலைகள் என்று அறியப்படுகின்றன. அவருடைய பிற்கால லீலைகள் மத்திய லீலை என்றும் அந்திய லீலை என்றும் அறியப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மலைவாசம் 15 படிச்சிருங்க. ஆதிலா மத்திய பிரபுரா ஜதேக சரிதா ஆதிலீலா மத்திய பிரபுரா ஜதேக சரிதா श्रुत रूपे मुरारी गुप्ता कोरिला ग्रदिता सूत्र रूपे मुरारी गुप्ता कोरिला ग्रदिता. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் தமது ஆதி லீலையில் நிகழ்த்தப்பட்ட லீலைகள் அனைத்தும் சுருக்கமான முறையில் முராரி குப்தரால் பதிவு செய்யப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் முக்கியமா எழுதியிருக்காங்க. ஒன்று முராரி குப்தா நோட்ஸ், இன்னொன்று ஸ்வரதாமதார் நோட்ஸ், செக்ரட்டரி. இந்த 2 பேருடைய அந்த நோட்ஸை வச்சு தான் இவர் கிருஷ்ணா சக்கரராஜ கோஸ்வாமி அவங்க ரியலைசேஷன், அவருக்கு ரிவீலிங்ஸ் எல்லாம் வச்சு தான் அவர் சைத்தன்ய சரிதாமில் எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய கிருஷ்ணா இப்போ எத்தனை முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாம். 1 மினிட் இருக்குது. ஏதாவது கொஷின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கொஷின் இருக்கா? சொல்லுங்க மாதாஜி. வைஷ்ணவர்கள் பேர் 9 பேர் சொன்னீங்கல்ல பிரபு, அதை சொல்லுங்களேன். 9 பேர் பரீட்சித் மகாராஜா, அப்புறம் இவர் சுகதேவ கோஸ்வாமி, शवने परीक्षित, व्यासिक कीर्तने, प्रहलादर, ओके, लक्ष्मी पृथु, लक्ष्मी पृथु, அப்புறம் பூஜனை அக்குரூரர், அனுமார், அர்ஜுனர், அப்புறம் பலி மகாராஜ். 9 பேர். அது ஸ்லோகம் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். அது எந்த அனுப்புறேன் உங்களுக்கு, எந்த ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு 12வது அனுப்புறேன்.
இல்லையா? அதுக்கு இது எக்ஸாம்பிளா கொடுப்பாங்கல்ல. ஆமா, பக்தி சேவைக்கு எக்ஸாம்பிளா கொடுப்பாங்க. கரெக்ட். நவராத்திரி சேவைக்கு 9 பேர் கொடுப்பாங்கல்ல பிரபு. ஆமா, அதான் இந்த ஸ்லோகம் தான் அது. நான் எங்கேன்னு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நான் அப்புறம் குரூப்ல அனுப்புறேன். சரியா மாதாஜி? ஆண்டு பில் அனுப்புறேன். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க. இங்கே உனக்கு கொஸ்டின், உங்கள் கொஸ்டின். ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு வந்து பர்த்ல இருந்தே நான் ஹரே கிருஷ்ணா மொமெண்ட்டை தான் இது பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஃபர்ஸ்ட் நிமாய் பண்டிட் தானே. ஆமாம், அவர் வந்து அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இதுதானே பேசுவார். இதுதான் பேசுவார் சின்ன வயசில். ஆமாம், கரெக்டு. ஆமாம். அப்புறம் எப்படி ஹரே கிருஷ்ணா மொமெண்ட் இது பண்ணாங்க? இல்லையா, அது சும்மா விளையாட்டுக்காக பண்ணுவார் அவர் எல்லாரையும். அப்புறம் அந்த இது காயாலாம் போவார், அப்புறம் இனிஷியேஷன் வாங்குவார், அப்புறம் ஃபுல்லாக ஹரிகிருஷ்ணா தான் இருப்பார். சின்ன வயசுலேயே போயிடுவார். முதல் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும்போதே போயிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்பயே போயிட்டு கயால் இது பண்ணிடுவாங்க, இனிஷியேஷன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிஷியேஷன் வாங்கினதுலேருந்து அவர் ஃபுல்லாக இதுதான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த பேர் வரும். அதுக்கப்புறம் தான் நிமாய் பண்டிட் வந்தாலுமே அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக இந்த இதெல்லாம் வரும். எந்த பாஸ் டைம், இந்த காசி பாஸ் டைமு, 1,00,000 பேர் இது பண்ணுறது. ஆமாம், கரெக்ட். ஆமாம். அப்பயுமே அவர் வைஷ்ணவ உள்ளே தான் வச்சுருப்பார். வைஷ்ணவனில் கேலி பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணுவார். பட் ஆனால் அவர் வந்து சொல்லுங்க மாதாஜி. அவர் வந்து ஜெகநாதபுரியில் வந்து இந்த சி டெம்பிள்லயே இருந்தாங்களா பிரபு, இல்ல இந்த புத்திஜா டெம்பிள்லயே இருந்தாங்களா பிரபு? தோட்டா கோபிநாத் டெம்பிள் இருப்பாங்க. கம்பீரால இருப்பாங்க. தோட்டா கோபிநாத் கோவிலையும் இருப்பாங்க. கம்பீரால ரொம்ப நேரம் இருப்பாங்க. அதை பாவதம் கிளாஸ் கேட்பாங்க தோட்டா கோபிநாத் டெம்பிள்ல. அதுக்கப்புறம் காம்பீரால ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஜெகநாதபுரி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஓகே, ஹரிதாஸ் தாக்கூர் பிளேஸ்லையும் போய் இருப்பாங்க. ஓகே, உங்கள் கொஸ்டின் முடிஞ்சுதா இல்லையா? அது வந்து அவங்க நம்ம பண்ணிட்டு அவங்க இது இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த பாஸ்ட் டைம் அது நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அது 24 வயசுல இவ்வளோ இருக்கே அப்படின்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. அது வந்து அது பாஸ்ட் டைம் அவ்வளோதான். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி ஜெய்ஷ மாதாஜி, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அச்சுதானந்தரின் பாதையை பின்பற்றாதவர்கள் சிதறிவிட்டனர். ஆமாம், அச்சுதானந்தர் வந்து யாருடைய பையன்? அத்வைதாச்சாரியோட பையன். ஓகே, மிகச்சிறந்த பக்தர். அதனால் அவருடைய பாதையை நம்ம பின்பற்றணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கதாதர பண்டிதரை பின்பற்றுபவர்கள் அனைவரும் மிகச் சிறந்த பக்தர்களாக கருதப்படுகின்றனர். அவர்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபுவின் அடிச்சோடுகளை பின்பற்றுகின்றனர். அதனால அவர்கள்லாம் மிகச்சிறந்த பக்தர்களாக கருதப்படுறாங்க. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஓகே, சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கதாதரரோட 7வது கிளையான அவர் நயன விசரை வந்து நித்ய மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல பார்க்கணும், ரகுவிஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து கற்பூர மஞ்சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஸ்டர் சிவானந்த சக்கரவர்த்தி வந்து லவங்க மஞ்சரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கங்கா மந்திரி அப்படின்னு சந்தேகா அப்படிங்கிறவர் வந்து கோபியாக இருக்கிறாங்க. சந்தேகா கோபியா இருக்காங்க. அவங்க வந்து வங்காளத்துல தாய்வழி மாமனை வந்து மாமான்னு சொல்லி மாமு அப்படின்னு அழைக்கிறாங்க பெங்கால்ல. அதனால ஜெகநாத் சக்கரவர்த்தி வந்து மாமு தாகூர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவர் வந்து பரித்பூர் மாவட்டத்துல மக்தோபா கிராமத்துல இருந்தாரு. அவரோட கதாதரோட மறைவுக்கு பின்னாடி ஜெகநாத்புரியில தோட்டா கோபிநாதர் கோயில பூஜாரியாக பொறுப்பேற்றார். அதுக்கு என்ன சொன்னீங்களா பிரபு? அது என்னது? அவரால் வயசான அப்புறம் கதாதர் பண்டித்துக்கு வயசான பிறகு அந்த தோட்டா கோபிநாத் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹைட்டா இருப்பாங்கல்ல, அவரால் சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால அந்த தோட்டா கோபிநாத் வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த தோட்டா கோபிநாத்தோடைய முட்டி தானே அது, தொடையா, அங்கதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு பாடிக்கிட்டே உள்ள என்டர் ஆயிடுவாங்க. ஹரணி வந்துட்டான். ஸோ டிசப்பேர் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான பிளேஸ் தோட்டா கோபிநாத். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்எஸ்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
லோகநாத கோஸ்வாமி பிருந்தாவனத்தின் 7 முக்கிய கோயில்களில் ஒன்றான கோகுலானந்தரின் கோயிலை எழுப்பினார். கோவிந்தர், கோபிநாதர், மதனமோகனர், ராதாரமணர், சியாமசுந்தரர், ராதா தாமோதரர், கோகுலானந்தர் ஆகியோரின் 7 கோயில்களும் கௌடிய வைஷ்ணவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளாகும். இதுல இந்த கோகுலானந்தர் கோயில் மட்டும் எங்க இருக்கு தெரியல பிரபு. மீதி எல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. கோகுலானந்தர் கோயில் பார்த்தோமே, நீங்க அதுக்கு வரலையோ? நீங்க அங்க மீட் பண்ணப்ப நம்ம ராதாரமன் மீட் பண்ணோம். கரெக்ட். கோகுல் இவங்க இருந்தாங்கல்ல இருந்தவனுக்கு போய்க்கோங்க இல்லையா? இவங்க அந்த லோக்கல் டெம்பிள் டெஸ்ட் போய் வந்தாங்க. ரமன் டெம்பிள் மீட் பண்ணுவோம். ராதாரமன் டெம்பிள். ஓகே ஓகே ஓகே. இது கோகுலானந்தர் வந்து எங்க இருக்குன்னா கொஞ்சம் அந்த ராதாரமணர் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஷியாமசுந்தர் அது ஷியாமசுந்தர் டெம்பிள் அந்த சைடு உண்டு. கேட்டானே ஷியாமசுந்தர் கொஞ்சம் தள்ளி போகணும். அதே ரோடு கொஞ்சம் தள்ளி போகணும் மாதாஜி. ராதாரமன்ல இருந்து தள்ளி போகணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் கேட்டு போங்க. அந்த 3 கோயில் பக்கத்துல இருக்கும். ராதா ஷியாமசுந்தர், ராதாரமன், ராதா கோகுல்நந்தர். கேட்டானே அந்த ரோட்ல ராதாரமன் ரோட்ல ஒட்டி உள்ள போறோம்ல, அது என்ன கோயில்? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிக உயர்ந்த சக்தியை பெற்றவர். அவரது பக்தர்கள் அந்த பரம சூரியனை பிரதிபலிப்பதால் பிரகாசமானவர்களாகவும் ஒளியூட்டுபவர்களாகவும் உள்ளனர். ராதாரமன்ல ஒட்டி போறோம்ல, கோவிந்தாவும் கோபிநாத் அது கோபிநாத் அங்க இருக்கும். கரெக்ட். கோபிநாத், ராதாரமன், ராதாரமன். அது உள்ள போனா இல்ல உள்ள ஒரு ரோடு பதில் அது எங்க இருக்கும்? உள்ள ஒரு ரோடு போச்சு இல்ல, ராதாரமன் பார்த்துட்டு உள்ள ஒரு ரோடு இப்படி கோகுல் தானா? அது ரோடு பக்கத்து ரோட்ல போகணும் மாதாஜி. அது கேட்டாலே சொல்லுவாங்க. கோகுல் பக்கத்தான் அதே ஸ்ட்ரீட்ல. ஓகே தெரியும். இல்ல ஓகே. ஷியாமசுந்தர் வந்து தாமோதர் பக்கத்துலயா? ஓகே ஓகே. மலையாள பிரபு நீங்க சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களால் மட்டுமே கலியுகத்தோட மக்களிடமிருந்து இருள் எனப்படும் அறியாமையை அகற்ற இயலும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே தேங்க் யூ. சத்யா மாதாஜி. பாயிண்ட்ஸ் சொன்னீங்களே பிரபுஜி. தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வைஷ்ணவர்களின் பெயர்களை நினைப்பதால் தான் சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை நம்ம எல்லாம் அடைய முடியும். அதே மாதிரி அவருடைய திருநாமங்களை நினைவு கூறுவதாலேயே ஒருவனுடைய எல்லா விருப்பங்களும் பூர்த்தி அடையும் சொல்றான். ஆமா தெரியாது நாங்க. கோஸ்வாமிஸ்க்கு கரெக்டா இந்த லவ் ஆஃப் காட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. சோ we need to respect them. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற விஷயம் ஆன்லைன் விஷயம் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.